ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மிஸ் vlogs. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஷாப்பிங் போகிறேங்க. அதுவும் ட்ரெயினில் போகிறேன். அப்பா, ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபீலில் நிஜமாகவே. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் இருக்கோம். ஐ மீன் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கும் போது ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படியும் நான் வந்து ஸ்கார்ஃப்லாம் போட்டு இப்படி செக்யூர் பண்ணி தான் போயிருக்கேன். அப்படியும் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா நிஜமாவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. பயந்து பயந்து தான் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வருதா, பயம் இல்லை, நம்மளை நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதான் விஷயம். அப்படியும் ஒரு சிலர் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஷர்மி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. சரி, ஓகே. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். எஸ், இப்படி கவர் பண்ணியும் ஐஸை பார்த்து ஹேரை பார்த்துலாம் கண்டுபிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. இப்போ நான் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கேன். எங்கே போகிறோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அண்ட் யார் கூட போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க. ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மெட்ரோவில் தான் இருக்கேன். கிண்டியிலேருந்து மெட்ரோவுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறோம். ஏன் அப்படின்னா சீக்கிரமாக போகலாம், அண்ட் மெட்ரோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய தங்கச்சியும் மெட்ரோவுக்கு போகிறோம். ஸோ மெட்ரோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெயின் இல்லையா? அதனால் ஈஸிலி ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கேயுமே வந்து ஸ்கார்ஃபை கழட்ட முடியல. சரி, நம்ம வந்து இப்போ வேலையை பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டைக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஷாப்பிங்க்காக தான் நான் இப்போ கூட வந்திருக்கேன். என்னெல்லாம் வாங்க போகிறோன்னு பார்க்கலாமா? எனக்கு எதுவும் வாங்குகிற மாதிரி பிளான் இல்லை, பட் சொல்ல முடியாது, அங்கே போனோடனே மைண்டு மாறினாலும் மாறலாம். வாங்க பார்க்கலாம். ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே செம்ம பசி. ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் வீட்டில் இருந்துச்சு, இருந்தாலும் நான் சாப்பிடல. ஏன்னா அவள் டைம் ஆச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தாளா, அதனால் எங்களால் சாப்பிடவே முடியல. சரி, இப்போது இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங்க்கு பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாமே இன்றைக்கி நடக்குமான்னு தெரியல. நினச்சது எல்லாமே வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறோம். சரி, கரெக்டான ஒரு கடையை சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சவுகார்பேட்குள்ளே நுழைஞ்சாச்சு. இங்கே எந்த கடைக்குள்ளே போகிறதுனே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு. அப்படி நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கடைக்குள்ளே போய் உட்காந்தாச்சு. அது என்ன கடை அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் நாங்கள் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ஷராரா வாங்கினோம். எஸ், அவளுக்கும் ஒரு ஷராரா வாங்கினான். தென் எனக்கு என்ன வாங்கினேன்னு கண்டிப்பாக இந்த வ்ளாகை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எனக்கு அது நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். ஓகேவா, பார்க்கலாமா? ஷாப்பிங் பொறுத்தவரை நான் கூட சீக்கிரமாக ஷாப் பண்ணிடுவேன். பட் என் சிஸ்டர் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. ஐயோ, ஒரு நாள் ஃபுல்லாக அவள் ஷாப் பண்ணாலுமே அவளுக்கு வீட்டுக்கு வந்துட்டுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால தான் அவள் கூட போய் இது இதுன்னு சொல்லிட்டு, ஐயோ, எனக்கும் சீக்கிரமாக ஷாப்பிங் முடிஞ்சிடும். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக கலர் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன். டிசைன் நல்லா இருந்தால் டக்குன்னு எடுத்துருவேன், மாடல் பிடிச்சிருந்தா. பட் அவள் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்ப்பா, அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எடுப்பாள். அதுலேயும் பாருங்களேன், இப்போ நான் குட்டீஸ் எல்லாம் காமிக்கிறேன். செக் பண்ணிட்டியா அது கரெக்டாக இருக்காது? ஹைட்டு நீ வச்சு பார்க்கல, இதை வச்சு பார்க்கல. ஃபைனல் செலெக்ஷன் என்னோட.
ஷபா! இதுக்கு மேலே எனக்கே பொறுமை இல்லைங்க. என்னால் முடியாது. ஒரு கடையிலே இவ்வளோ நேரம் கடையே திருப்பி போட்டாச்சு. இருந்தாலும் அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. சரி, அப்படியும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்காக ஷெராரா வாங்குறதுக்காக அப்படியும் நாங்கள் மாடல்ஸ் வெளில இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. டாப்பில் டிசைன் இருந்தால் பாட்டமில் இல்லை, பாட்டமில் இருந்தால் டாப்பில் இல்லை, இல்லைனா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. சரி, வேறு கடைக்கு போவோம், அடுத்து என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். குட்டீஸ்க்கு வாங்கியாச்சு. இப்போ வாங்க வேண்டியது அவளுக்காக ஒன்று வாங்கணும், ஒரு ட்ரெஸ் வாங்கணும். எனக்கு எதுவும் நான் பிளான் பண்ணலை. சரி பார்க்கலாம், எங்கேயாச்சும் நான் ட்ரெஸ் எடுக்கிறேனான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த லக்ஸுரி பேக் வந்து கண்ணில் பட்டுருச்சுங்க. சரி, இங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. ஏன்னா நாங்கள் கீழேருந்து பார்க்கும் போதே டெமோவில் பயங்கரமான பேக்ஸ்லாம் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. சரி, உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த பேக்கோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? 8000 ருபீஸ். ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக காசு இருந்தால் இதை வாங்கிடுவேன். பட் கரண்ட்லி ஐ டோன்ட் ஹாவ் மச் மனி டு பை திஸ் பேக். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, என்ன பேக் வாங்குறேன்னு பார்க்கலாமா? எடுத்துக்கலாமா? சரி, இதில் வேறு பீஸ் இருக்கா? அண்ட் கலர்ஸ் என்ன மாதிரி கொடுத்துறேன்? இது ஒன்று தான் இருக்கா? இது கன்ஃபார்ம் தானே? அது கன்ஃபார்ம். எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில் 4-5 பேக் வாங்கியாச்சு. அது என்னென்ன பேக்ஸுன்னு சொல்லி கண்டிப்பாக ஃபைனலாக நான் சொல்கிறேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்காக ஷெராரா வாங்கறதுக்காக போகிறோம். அவள் இன்னும் சாட்டிஸ்ஃபையே ஆகலை. இவ்வளோ தூரம் சுற்றி ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. கண்டிப்பாக இளநீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் இளநீ அவர் வழுக்கையை விட சொன்னால் நல்ல தேங்காவை கொடுத்துட்டாரு. என்னமோ மை பேட் லக். சரி, ஓகே, நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி இளநியை குடிக்க ஆரம்பித்தாச்சு. அவரோட வெட்டுற ஸ்டைல் பார்த்தீங்களா? நல்லா சரக்கு சரக்குன்னு வெட்டியாச்சு. சரி, இவ செப்பல் கேட்டாலேன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் போனோம். ஆனால் இங்கே எங்களுக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. இங்கே விஷயம் என்னென்னா, ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஓடாத பொருளாக தான் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் செப்பல் பைத்தியம் இல்லையா, பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, வெளில வந்தாச்சு. சரி, அடுத்து அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாங்கணும். அதை வாங்கிட்டா நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, சண்டே அப்படிங்கிறதுனால, சண்டேவா ஃப்ரைடேவா இந்த வீடியோ எடுக்கும்போது சண்டே. ஸோ சண்டே வந்து மோஸ்ட்டாக ஷாப்பெல்லாம் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் கடை தான் திறந்துருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஏன்னா வெயிலெல்லாம் சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் ஏர்லியாகவே வர சொல்லியாச்சு. சரி, இப்போ இவளுக்கு மட்டும் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்களும் சுற்றி ஒரே ரோடை திரும்ப சுற்றுறோம். ஒரு தெருவுக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்தால் அதே ரோடு தான் வருது திரும்ப. சரி, சுற்றுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஸோ
சவுகார்பேட்டை சுற்றி சரி நாங்களும் சுற்றிட்டு அப்படியே இந்த ஜெயின் டெம்பிள்லாம் பார்த்துட்டு அவளுக்கும் இப்போ நாங்கள் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். கடைசி அவருக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல. எஸ், பாருங்கள், இப்போ அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸை வாங்கணும், அவள் சாட்டிஸ்ஃபை ஆகுறாளா இல்லையா, இல்லை இங்கேயே இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறத இந்த விலாகில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெளில வந்து டாலுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சரி எனக்கு வாங்குவோமே அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா குவாலிட்டி வைஸ் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. மோஸ்ட்டாக நான் வந்து சவுகார்பேட்டில் அவாய்ட் பண்ணுவேன். ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னா, அது வந்து நமக்கு உழைக்காது. ஒன் டே வேணால் யூஸ் பண்ணலாம். லைஃப் டைம் வந்து நமக்கு எப்போவுமே சவுகார்பேட்டில் வாங்கினா உழைக்காது. அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். வெளில பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் உள்ளே வந்து ஸ்டஃப் பேஸ்டாக பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து வந்து இந்த பாசுந்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரசமலாய் பாசுந்தி 2 பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஏகப்பட்ட ஸ்வீட்டு. ஐயோ, சரி இதை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம். கிளம்பியாச்சு.